ஜெனிப்பித்தவரும் நீதானே, எனக்கு பேரு வச்சவரும் நீதானே, கண்மலையே கண்மலையே ஏ கண்மலையே கண்மலையே, குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக உபாகமம் 30ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தையின்படியே செய்வதற்கு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. அன்பான இறை மக்களே, இன்றைக்கு அவசரமான உலகத்திலே துரித உணவு, துரித வேகம், துரித பயணம் என்றெல்லாம், துரித செயல்பாடு, துரிதமான பயன்பாடு என்றெல்லாம் உலகத்தில் பார்க்கிறோம். இந்த அவசர உலகத்தில் துரிதமாய் போகிற எல்லாமே சீக்கிரமாய் அழிந்துவிடும் என்பதுதான் உண்மை. நாம் அநேக நேரங்களில் இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய வேகமான வாழ்க்கை, அவசரமான வாழ்க்கை, அதில் விவேகம் இல்லாமல் நாம் போய்விடுகிறோம். எப்படி சாலையில் பயணிக்கிற ஒரு வாகனம் வேகம் அதிகமாக இருக்கும் பொழுது அதில் விவேகத்தை இழந்து விடுகிற காரணத்தினால விபத்தை சந்திப்பதைப் போல கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜீவியத்தில் அநேக நேரங்களில் நாம் விவேகம் உள்ளவர்களாக, புறா ஆண்டவராக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதைப் போல புறாவைப் போல களங்கமில்லாத ஒரு பாலையும் ஆண்டவருடைய நாமத்தில் விவேகம் உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். 1930ஆம் ஆண்டில் பார்க்கும் பொழுது ஒரு கின்ஸ் என்ற ஒரு சகோதரி ஒரு கட்டுரையை எழுதுகிறார். அந்த 100 ஆண்டுகளுக்கு தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார முன்னேற்றங்களில் மனிதன்களை ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் என்றும் மற்றும் வாரத்துக்கு 15 மணி நேரம் என்றும் வேலை செய்யும் நிலைக்கு கொண்டு வரும் என முன்மொழிந்தார். கின்ஸ் தன்னுடைய புகழ்பெற்ற கட்டுரையை வெளியிட்ட போது 90 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அதனால் தொழில்நுட்பம் அதிக ஓய்வு நேரத்தை உருவாக்குகிறதுக்கு பதிலாக முன்பை விட நம்மை மும்முரமாக ஆக்கியுள்ளது. நாம் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பயணம் மற்றும் சமைத்தல் அன்றாட பணிகள் குறைந்த நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய அவசர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் குறிப்பிட்ட சம்பவம், வாழ்க்கையில் அவசரத்தில் எப்படி நிலையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் தாவீது ராஜா சவுலிடமிருந்து தப்பி ஓடின போது ஆண்டவர் சொல்லுவார், நீ எனக்காக செய்ய வேண்டியது உன்னுடைய வாயிலே இருக்கிறது. இன்றைக்கு அதைத்தான் உபாகமம் 30ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், நீ எனக்கு செய்ய வேண்டியது உன்னுடைய இருதயத்திலும் வாயிலும், ஆல்ரெடி ஐ புட் இன் த மவுத், ஐ புட் இன் யுவர் ஹார்ட் என்று சொல்லுகிறார். ஆகவே ஏற்கனவே நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையிலும் அவர் வைத்திருக்கிறார். அவர் வைத்ததை நாம் அவசர உலகத்தில் நாம் மறந்து விடுகிறோம். ஆகவே கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14 தாவீது சொல்கிற வண்ணமாக, வாழ்க்கை நம்மை துரிதப்படுத்தினாலும் வேகப்படுத்தினாலும் தன்னுடைய சமாதானத்தை நம்மை காக்கக்கூடியவரை நாம் விசுவாசிக்கலாம். சமாதானத்தோடு நம்மை காப்பாற்றக்கூடியவரை விசுவாசிக்கலாம். ஏசாயா 26:3 அதைத்தான் தாவீது கர்த்தருக்காக காத்திருந்து திடமனதாய் கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிந்தனையோடு நாம் நம்முடைய கடவுள் இந்த நாளிலே மோசேயிடம் சொல்வது போல, நீ சொல்ல வேண்டியதில்லை, நீ வார்த்தையின்படியே செய்வதற்கு அது உனக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறது. நமக்கு முன்பாக இருக்கிறது அவருடைய வார்த்தை, நமக்கு முன்பாக இருக்கிறது அவருடைய செயல். அது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. ஏனென்றால் திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் ஆசீர்வாதம். அவருடைய வார்த்தை தண்ணீரினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்தை காண முடியாது.
இன்றைக்கு அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு நாம் சாட்சி உள்ளவர்களாக நடக்க திரியேக கடவுள் உங்களையும் என்னையும் வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அவசரமான உலகத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் அவசரமாக செய்வதனால உம்முடைய அன்பையும் உம்முடைய பாதுகாப்பையும் உம்மை பற்றுகின்ற விசுவாசத்தையும் நீ நடத்துகின்ற உம்முடைய வழிநடத்தல்களையும் நாங்கள் இழந்து ஆண்டவரை தவிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற உம்முடைய அன்பை நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்களுக்கு மன்னியும். இந்த நாளிலும் ஆண்டவரே, விசேஷமாக ஐநா சபையால் அறிவிக்கப்பட்ட ஆண்கள் தினம் என்று அழைக்கப்படுகிற இந்த நாளிலே ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் ஐநா சபையால் இந்த நாள் நவம்பர் 19 அறிவிக்கப்பட்டது. ஆண்களை கௌரவப்படுத்தவும் அவர்களுடைய மகத்தான தியாகங்களை நினைவு கூறவும் இந்த விழிப்புணர்வு கருதியும் அரசால் ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது. ஆகவே அன்புக்குரிய ஆண்டவருக்கு பிரியமாக நாங்கள் இந்த நாளில் இயேசுனுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் உம்முடைய வசனம் ஆண்டவரை தீபமாக எரிந்து கொண்டிருக்கட்டும். அந்த சிந்தையோடு உமக்கு பயந்து உமக்கு காத்திருக்கும் பொழுது எங்களுடைய அவசரத்தை நாங்கள் தவிர்த்து அமைதியாய் பொறுமையோடு சமாதானத்தோடு ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் அடைக்கலம் தேடி அமரவும் உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய பராமரிப்பை ருசிக்கவும் பாதுகாக்கவும் நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் தூய ஆவியினுடைய வழிநடத்தலும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன்.